வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு கடல்ல கப்பல் போயிட்டு இருந்துச்சுங்களா. அந்த கப்பல் திடீர்னு மூழ்கிடுச்சுங்களா. அதுல இருந்த குரங்கு நீர்ல மூழ்கி தவிச்சிட்டு இருந்துச்சுங்களாம். அந்த சமுத்திரத்துல ஒரு டால்ஃபின் போயிட்டு இருந்துச்சுங்களா. அந்த டால்ஃபினுக்கு ரொம்ப நல்ல உள்ளமா, ஐயோ இந்த குரங்கு மூழ்கி போய் இறந்துற போது, உடனே அதுக்கு உதவி செய்யணும்னு அது கிட்ட போய் அதுகிட்ட சொல்லிச்சான், என் முதுகுல ஏறிக்கோ, உன்னை பக்கத்து தீவுல கொண்டு போய் விட்டுற, அங்க மனிதர்கள், குரங்குகள், எல்லா விலங்குகளும் இருக்கும், நீ நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிச்சு. இதை கேட்ட அந்த குரங்கு அந்த டால்ஃபின் மேல ஏறிக்குச்சுங்களாம். இந்த டால்ஃபினும் அந்த குரங்கை மேல ஏத்திக்கிட்டு போயிட்டே இருந்துச்சுங்களாம். அப்போ இவங்க போய் சேர வேண்டிய தீவுக்கு முன்னாடி ஒரு தீவு வந்துச்சுங்களாம். அப்போ அந்த தீவுடைய பாறையோரமா ஓய்வு எடுக்கலாம்னு நினைச்சதுங்களாம் டால்ஃபின். இது தெரியாத குரங்கு டால்ஃபினோட முதுகுல இருந்து எகிரி குதிச்சிருச்சுங்களாம். ஒரு மரத்து மேல ஏறிச்சுங்களாம். மரத்து மேல ஏறின குரங்கு சும்மா இல்லையா, அது என்ன பண்ணுச்சுங்களாம், இந்த டால்ஃபின் கிட்ட சொல்லிச்சுங்களாம், இந்த தீவுடைய இளவரசன் என்னுடைய நண்பன். அப்போ இளவரசனுடைய நண்பனும் ஒரு இளவரசன் தானே, நான் முன்னாடியே இந்த தீவுல நல்ல விருந்து சாப்பிட்ருக்கிறேன், அதனால எனக்கு இந்த தீவு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே வாழ போறேன்னு சொல்லிட்டு தீவு உள்ள போக ஆரம்பிக்க தொடங்குச்சுங்களாம். டால்ஃபினுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சுங்களாம், ஐயோ இந்த தீவுல மனிதர்கள் கிடையாது, விலங்குகள் கிடையாது, பறவைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது, இந்த இடத்துல இந்த குரங்கு போறேன்னு சொல்லுது, எவ்வளோ அப்பட்டமான பொய் சொல்லுது பார்த்தீங்களா அப்படின்னு நினச்சிக்கிச்சுங்களாம். நினச்சிக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த குரங்கை பார்த்து சொல்லிச்சுங்களாம், நீ தான் இனிமேல் இந்த தீவுக்கு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்களாம் டால்ஃபின் அடுத்த தீவுக்கு. இந்த குரங்கு இந்த தீவு உள்ள போய் 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 பார்த்துச்சுங்களாம். கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் யாருமே இல்லையா, ஒரு பறவை, விலங்கு, மனிதர்கள் ஒன்றுமே இல்லையா, தீவு மட்டும்தான் இருந்துச்சான். இதை பார்த்த குரங்குக்கு ரொம்ப ஒரு மனக்கவலையாகி, ஐயோ அவசரப்பட்டுட்டோமே, அவசரப்பட்டு பொய் சொல்லிட்டோமே நம்ம அந்த டால்ஃபின் கிட்ட அப்படின்னு தோணுச்சுங்களாம். சில பேர் இப்படிதாங்க, எதிர்க்கிற இருக்கவங்க கிட்ட தொடர்ந்து பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாதுன்ட்டு. ஆனால் கேட்குறவங்களுக்கு இவங்க பேசுறது பொய்ன்னு கட்டாயம் தெரியுங்க, ஆனால் கேட்க தான் மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் நம்மளை சுற்றி சுற்றி இருக்கிறாங்க. இவங்களுடைய பொய்யாலேயே இவங்களுக்கு அழிவு நிச்சயங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.